பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட கம்பல்சரி 2 மார்க் கொஸ்டின் இது 2 மார்க்ல கேட்டிருக்காங்க. அதனால எவ்வளவு கம்மி ஸ்டெப்ஸ்ல சால்வ் பண்ண முடியுமோ சால்வ் பண்ணி ஆகணும். இது பிக் கொஸ்டின் மாதிரியும் சால்வ் பண்ணலாம், ஒரு 5 மார்க் கொஸ்டின் மாதிரியும் சால்வ் பண்ணலாம். பட் அவ்வளோ ஸ்டெப்ஸ் இந்த கொஸ்டினுக்கு தேவைப்படாது. ஏன் அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இப்போ ஒரு வேரியபிள் எக்ஸுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு வேல்யூ அப்படின்னா அதுல இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னொரு ஒரு வேரியபிள் ஒய்ன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒய்க்கும் எக்ஸுக்கும் இருக்கிற ரிலேஷன் y இஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் பிளஸ் பி அப்படின்னு ஒரு ரிலேஷன் இருக்குன்னா எக்ஸ் உடைய வேரியன்ஸ் தெரியும் அப்படின்னா வேரியன்ஸ் ஆஃப் ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் உடைய கோஎஃபிஷியன்ட் ஆன இந்த ஏவை ஸ்கொயர் பண்ணிட்டு பழைய வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு அப்படியே எழுதுனா வேல்யூ எழுதுனா யூ வில் கெட் தி வேல்யூ for variance of y. ஓகேவா? இதுக்கு அப்போ ஃபார்முலால அப்ளை பண்ணிடலாமா? அப்போ இந்த இடத்துல y க்கு டிக்ளேர் பண்ணிக்கலாம். y is equal to 2x plus 3. அப்போ variance of y is equal to x ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன? 2. அப்போ 2 ஸ்கொயர் பண்ணிக்கோ. 2 ஸ்கொயர் into variance of x. 2 ஸ்கொயர் என்ன? 4. variance of x அதை நம்ம கண்டுபிடிக்கலாமா? variance of x க்கும் ஒரு ஸ்டெப் போட்டுக்கோ. variance of x squaring on both sides போட்டீங்கன்னா 1 by 4 வரும். அப்போ 4 into 1 by 4 ஆன்சர் என்ன? 1. அப்போ எக்ஸாம்ல எழுதியிருக்க வேண்டிய ஸ்டெப்ஸ் என்ன? இந்த ஸ்டெப்பும் எழுதியிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா எழுதியிருக்கணும். இந்த 2 ஸ்டெப்